ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க மைனாடியோ பார்க்க போறோம்னா தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அந்த படத்தோட டீகோடிங் தான். ரைட், நீங்க எல்லாருமே கோட் ட்ரெய்லரை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க தயவு செஞ்சு பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா ட்ரெய்லரை வச்சு நான் சொல்ற தியரி மட்டும் படத்துல வந்துருச்சுன்னா அட்டிக்கிற அட்டியில பாக்ஸ் ஆஃபீஸ் அட்டி பேர் வரையும் இறங்கி தெரிக்கும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. அப்படி இல்லைன்னா கோட் வெறும் எக்ஸ்பெரிமெண்ட் மூவியா மட்டுமே போயிடும். அண்ட் அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், ஸ்பாய்லர் அலர்ட் தான். வெங்கட் அப்படி என்னத்தாயா குக் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்க. அண்ட் அப்படி என்ன நான் தியரி சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த வீடியோ தாராளமா கண்டினியூ பண்ணலாம். ரைட், ஆரம்பிக்கலாமா? ஸோ என்ன பத்தி தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன், நான் தான் லோகேஷ். இந்த சேனல்ல மூவி அப்டேட்ஸ், மூவி ரிவ்யூ, மூவி டீகோடிங் அப்படின்னு சொல்லி தந்துகிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாத்தையுமே டக்குன்னு மிஸ் பண்ணாம பார்க்க வேற என்ன, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தான் சொல்ல போறேன். பண்ணி விடுங்க. ஆரம்பிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா, கோட் படம் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் அண்ட் ஆக்ஷன் இந்த ரெண்டுத்தையும் கலந்த ஒரு கலவை அப்படின்னு சொல்லி விபி ஆல்ரெடி சொல்லிட்டாரு. ஆனால் கோட் ட்ரெய்லர்ல ஆக்ஷனும் அண்ட் கமர்ஷியல் மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. சயின்ஸ் ஃபிக்ஷன் எங்கேயுமே காமிக்கல. கரெக்டா? சயின்ஸ் ஃபிக்ஷனை தூக்கி ஓரமாவே ட்ரெய்லர் வந்துச்சுன்னா கொன்றுவோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி எடிட்டர் கிட்ட சொல்லிட்டாரு போல விபி. பக்கா கமர்ஷியல் அண்ட் ஆக்ஷன் இருக்கிற ட்ரெய்லர் மட்டும் தான் நமக்கு காட்டியிருக்காங்க. ரைட், ட்ரெய்லர்ல முக்கியமான ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிரசாந்த் வந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது தளபதியை பத்தி ஒன்று சொல்லுவாரு. அதாவது இப்போ உங்களுக்கு லீடரா வரப்போற ஒருத்த வந்து சாட்ஸ்ல பழைய ஏஜென்ட் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. சக்சஸ்ஃபுல்லா நிறைய ஆபரேஷன்ஸ் பண்ணி முடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்த ஷாட்லயே தளபதி அவர்கள் கம்பேக் கொடுக்குற மாதிரி அந்த ஏஜென்சில மறுபடியும் அவர் சேர்ற மாதிரி காட்டுவாங்க. ரைட், அண்ட் அது மட்டும் இல்லாம ட்ரெய்லர்லயே மெயினா ஹைலைட் பண்ணி காட்டினது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயின் ஃபைட் சீன்ஸ் தான். அது வந்து பாஸ்ட்ல நடக்கிற ஒரு டெசர்ட் ட்ரெயின் ஃபைட் சீன். அந்த ஃபைட் சீனை தான் ரொம்பவே ஹைலைட் பண்ணி இவங்க ட்ரெய்லர்ல காமிச்சிருக்காங்க. அண்ட் அந்த ட்ரெயினையே கடைசியில தளபதி பிளாஸ்ட் பண்ணி விட்டுருவாரு. அதையுமே மெயினா காமிச்சிருக்காங்க. அடுத்த பாத்தீங்கன்னா யங் கேரக்டரை விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. விசாரிக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரபுதேவா. அடுத்த ஒரு சீன்ல தளபதி அவர்கள் பேங்காக்கு ட்ரிப் அப்படின்னு சொல்லி நைஸா போய் சொல்லிட்டு சைஸா மிஷினை முடிக்க போயிருக்காரு. அதுவும் முக்கியமா பிளாஷ்பேக் போர்ஷன்ல. அண்ட் அடுத்த ஷாட்ல பாம தூக்கி அசால்ட்டா கார்க்குள்ள போட்டுட்டு ஒருத்தன் போய்கிட்டே இருக்கான். இவரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு முக்கியமான ஷாட்ல மைக் மோகனை காட்டுறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் அனுபவிச்ச வேதனை எல்லாமே காந்தியும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? பயங்கரமான அடிய தளபதி அவர்கள் மோகனுக்கு கொடுத்திருக்காரு. அது அவருடைய லைஃபே புரட்டி போற அளவுக்கு ஒரு இன்சிடென்ட்ஸா இருந்திருக்கணும். அடுத்து ரொம்பவே முக்கியமான ஷாட் இதுதான். நிறைய பேர் காந்தி வேஷம் போட்டு பார்த்திருக்கேன், ஆனா ஃபர்ஸ்ட் டைம் காந்தியே வேஷம் போட்டு பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த டைலாக் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரு டைலாக்லயே மொத்த படத்தையும் தூக்கிடலாம். ரைட், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இதெல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம் ஆகுது. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோட் ஒரு டைம் டிராவல் மூவி கிடையாது. இது ஒரு டைம் டிராவல் மூவி அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு தயவு செஞ்சு யாரும் போய் தியேட்டர்ல போய் கொண்டாதீங்க. ரைட், இப்போ தியரிக்கு போயிடலாமா? இந்தியன் ரா ஏஜென்ட்டோட சேர்ந்தது தான் ஸ்பெஷல் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட், சாட்ஸ் அப்படின்னு சொல்லி சுருக்கமா சொல்லுவாங்க. அதுல ஒரு பழைய ஏஜென்ட் தான் நம்ம காந்தி. இதுவரையும் அவர் நடத்தினது எல்லாமே 68 இன்டர்நேஷனல் ஆபரேஷன்ஸ். அது எல்லாமே சக்சஸ்ஃபுல். சுருக்கமா சொல்ல போனா அந்த ஏஜென்சியோட ஒரு கோட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தளபதி கூட ஒர்க் பண்ணவங்க யார் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல் அண்ட் லிஸ்ட்லயே இல்லாத இன்னொரு ஆள் ஜெயராம். அண்ட் ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்லயே ஒரு ட்ரெயின் டெசர்ட் ஃபைட் சீன் இருந்துச்சு பாத்தீங்களா? அது ரொம்பவே ஹைலைட் பண்ணி காமிச்சிருந்தாங்களே. அதுக்கு காரணம் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மைக் மோகன் தான். அந்த ஒரு ஃபைட் சீன்ல பயங்கரமா பாதிக்கப்பட்ட ஒரு ஆள்னே சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம டெசர்ட்ல அவர் அடிபட்டு கிடக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. அண்ட் நிறைய பேர் நோட் பண்ணாத இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ட்ரெய்லர்ல இந்த ஒரு கையை நீங்க பார்த்திருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு மேபி இது வந்து மைக் மோகன் பையனா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா ட்ரெய்லர்ல ஒரு ஷாட்ல ஒரு சின்ன பையன் வந்து செஸ் கேம் விளையாண்டுருக்க மாதிரி காட்டுவாங்க. அண்ட் அந்த பையன் போட்டிருக்க ட்ரெஸ் என்ன பாத்தீங்கன்னா பிளாக் கலர் தான். அந்த ஒரு பையனுமே ட்ரெயின்குள்ள இருக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. அண்ட் அந்த எரிஞ்ச கை இருக்கும் பாத்தீங்களா, அந்த கையில இருக்கிற ட்ரெஸ்ஸும் பிளாக் கலர் தான். சோ தளபதி போட்ட இந்த ஒரு ஃபைட் சீன்ல அந்த ஒரு பையனுமே இறந்திருக்கலாம் ட்ரெயினோட சேர்ந்து. அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற விதமா தான் தளபதியை மைக் மோகன் போட்டு தள்ள பாக்குறாரு. சுருக்கமா சொல்ல போனா ரிவெஞ்ச் எடுக்க ஒரு பயங்கரமான வில்லன் காத்துக்கிட்டு இருக்கான். அண்ட் இங்க ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அம்மா சைட்லயும் நாய இருக்கு அப்படின்றது தான். ரைட், அடுத்து என்ன ஒரு மெயின் இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபேமிலி கிட்ட ஹாலிடே அப்படின்னு சொல்லி போய் சொல்லிட்டு ஃபேமிலியை கூட்டிட்டு ஒரு மிஷினுக்காக தளபதி அவர்கள் ட்ரிப் போறாரு. அங்க வச்சு தளபதி அவர்கள் மாட்டிடுறாரு. தப்பிக்கிறதுக்காக கார் சேசிங்கும் நடக்குது. அண்ட் அவருக்கு அப்ப தெரியாது இந்த ஒரு சேசிங் சீன் அவருடைய லைஃபையே மாத்த போகுது அப்படின்னு சொல்லி. அண்ட் அது மட்டும் இல்லாம ட்ரெய்லரோட எண்ட்ல தளபதி வந்து ஸ்குவாட் விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற ஒரு மேட்டரை மென்ஷன் பண்றாரு. அப்ப ஸ்குவாடை விட்டு போனதுக்கான காரணம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இங்க வருது இல்லையா? அது அப்படியே ஞாபகம் வச்சுக்காங்க. அண்ட் ஃபியூச்சர்ல ட்ரெய்லர்ல காமிக்கும் போது அப்பாவும் பையனும் மட்டும் தான் காமிக்கிறாங்க. அவங்க அம்மாவை காமிக்கல. கரெக்டா? அதாவது ஸ்னேகாவை காமிக்கல. அப்ப அம்மாவுக்கு பாஸ்ட்ல ஏதோ சம்பவமா இருக்க வாய்ப்பு இருக்கு. மேபி அந்த கார் சேசிங் சீன்ல ஸ்னேகா அவர்கள் டெத் ஆயிருக்கலாம். அதனாலதான் பையனுக்கும் இது ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்குவாட்ல இருந்து தளபதி அவர்கள் விலகி இருக்க வாய்ப்பு இருக்கு. ரைட், அப்படியே கட்ட போட்டு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தீங்கன்னா மறுபடியுமே
சிட்டில பிரச்சனை. அதாவது கண்டினியூஸா சீரியல் பாம்பு பிளாஸ்ட் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அத சாட்ஸ் குரூப்னால பாம்பு வைக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கவும் முடியல அண்ட் தடுக்கவும் முடியல. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு ஆள் பயங்கர டேலண்டா இருக்கான், பயங்கர ஸ்மார்ட்டாவும் இருக்கான். அதனால சாட்ஸ் குரூப்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல்டுல பழைய ஏஜென்ட்டா இருந்த நம்ம காந்தியை கூப்பிடுறாங்க. அதாவது தளபதியை ரீஎன்ட்ரி கொடுத்து இந்த கேஸை முடிச்சு கொடுங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம வயசாயிருச்சு, ஸ்குவாடை விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு, எப்படின்னு யோசிக்கிறீங்களா அப்படின்ற இடத்துல த லயன் இஸ் ஆல்வேஸ் லயன் அப்படின்ற டைலாக்கும் இந்த இடத்துல தான் வர வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துல இருந்து தான் பாஸ்ட்ல அவர் பண்ண சம்பவம் எல்லாமே திரும்பியுமே ரிப்பீட் ஆகுது. சிம்பிள், பாஸ்ட்ல கார் சேசிங் சீன், பிரசன்ட்ல பைக் சேசிங் சீன். ஆனா வேலை ஒண்ணுதான், ஃபீல்டு ஏஜென்ட். அண்ட் அடுத்து என்ன பாத்தீங்கன்னா காந்தி வந்து ரஷ்யாவுக்கு போறாரு. ஆனா அங்க பயங்கர எதிர்ப்பா இருக்கு. எதனால அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மேபி பாஸ்ட்ல அவர் பண்ண சம்பவத்துல ஜனங்களுக்கு இவர் மேல ஒரு நெகட்டிவ் ஷேட் உண்டாயிருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம ரஷ்யால நிறைய பேர் காந்தி மேல ட்ராப் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க தான் இந்தியா வந்து காந்தியும் அவருடைய பையனும் ஹைட் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம காந்திக்கு எதிராகவும் அவருடைய பையனுக்கு எதிராகவும் நிறைய அட்டாக் வந்து நடந்துகிட்டே இருக்கு. அண்ட் இந்த ஒரு சீன்ல காந்தி வந்து அவருடைய பையனை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி காட்டுறாங்க. அண்ட் இங்க ஒரு முக்கியமான கேள்வி என்ன பாத்தீங்கன்னா எதுக்கு ஏஜென்சிக்குள்ளேயே இருந்துகிட்டு ஸ்குவாடுக்கு எதிராகவே தளபதி அவர்கள் கண்ணை தூக்கிட்டு நின்றுட்டு இருக்காரு அப்படின்ற கேள்வி தான். அந்த யங் கேரக்டர் என்ன பண்ணுச்சு, எதுக்கு யங் கேரக்டர் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற கேள்வி வருது இல்லையா? அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க இந்தியாவுக்கு வந்ததும் இந்தியால நிறைய இடத்துல பாம்பு பிளாஸ்டிங் நடந்துகிட்டு இருக்கு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்த சீன்ல ஒருத்தன் அசால்ட்டா காருக்குள்ள பாம்பை தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கான். அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய இடத்துல இந்த சீரியல் பாம்பு பிளாஸ்ட் வந்து நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கு காரணம் இவன் தான், 18 வயசுல இருக்கிற ஒரு விஜய். இவன் வைக்கிற பாம்புக்கு எல்லாமே கிரெடிட் வாங்குறது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காந்தியோட பையன் தான். ஏன்னா ரெண்டு பேரும் ஃபேஸும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால. அதனாலதான் ஸ்குவாட் வந்து காந்தியோட பையனை விசாரிச்சுட்டு இருக்க மாதிரியும் என் பையன் அப்படியெல்லாம் பண்ணிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்குவாடுக்கு எதிராகவே தளபதி அவர்கள் கண்ணை தூக்குற மாதிரியும் காட்டுறாங்க. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா சென்னையில இது ஒரு முக்கியமான இடத்துல பாம்பு வெடிக்க போறதா காட்டுறாங்க. அது எந்த இடம் அப்படின்னு சொல்லி காமிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா கிரிக்கெட் கிரவுண்ட்ல யாரோ பாம்பு வச்சிருக்காங்க. அதை தடுக்கிறதுக்கு தான் தளபதி அவர்களும் அவருடைய பையனும் ஃபைட் பண்ற மாதிரி காட்டுறாங்க கிரவுண்ட்ல. மேபி இது வந்து ப்ரீ கிளைமேக்ஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இந்த யங் கேரக்டர் யாரு அப்படின்றது தான். ரெண்டு ஆப்ஷன் இருக்குங்க. ஒன்னு மைக் மோகன் உருவாக்கி இருக்க க்ளோன், அப்படி இல்லைன்னா பாஸ்ட்ல ஸ்னேகா அவர்கள் பிரெக்னண்டா இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. மேபி அந்த ஒரு குழந்தைய மோகன் எடுத்து ஒரு கில்லர் மிஷினாவே வளர்த்து தளபதிக்கு எதிராக திருப்ப வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் தளபதி அவர்களுடைய எல்லா டேலண்ட்டுமே இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ரைட், இது வந்து ஃபர்ஸ்ட் தியரி. செகண்ட் தியரி ஒன்னு இருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் ஒருத்தர் இருக்கான், மாஸ்டர் மைண்ட். அவன் தான். அது யாருன்னு கேக்குறீங்களா? இவன் தான். இந்த ஒரு கேரக்டர் தான் இது வரைக்கும் நடந்த எல்லா சம்பவத்துக்குமே A to Z காரணமா இருக்கலாம். எப்படின்னு கேக்குறீங்களா? நாளைக்கு சொல்றேன். இந்த ஒரு கேரக்டர் தான் மெயின் சொன்ன இல்லையா? அது என்ன தியரி அப்படின்றத பார்ப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாம ரொம்பவே முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஃப்ரேம் இருக்குல்ல, இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஃப்ரேமே போதும் விபி எப்படி எப்படிலாம் அவரோட ஸ்கிரிப்ட்ல வெறித்தனமா ரைட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி புரிய. அண்ட் அது மட்டும் இல்லாம ஐயோ விபி வெரி டேஞ்சரஸ் போலயே அப்படின்னு சொல்லி மற்ற டேரக்டர்ஸ் பயப்பட இந்த ஒரு ஃப்ரேமே போதும் நினைக்கிறேன். பார்க்க நார்மலா சிம்பிளா இருக்குல்ல, ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற கதையே வேற. ரைட், பார்ட் 2 தியரியோட சேர்த்து இந்த ஒரு டீடைலுமே பார்த்துருவோமா? ஸோ என்னை பத்தி தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். நான் தான் லோகேஷ். இந்த சேனல்ல மூவி அப்டேட்ஸ், மூவி ரிவ்யூ, மூவி டீகோடிங் அப்படின்னு சொல்லி தந்துகிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு மிஸ் பண்ணாம பார்க்க வேற என்ன, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தான் சொல்ல போறேன். பண்ணி விடுங்க. செகண்ட் தியரி எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சாட்ஸ்ல காந்தி அவர்களுடைய கம்பேக்ட்ல இருந்து தான். ஆமா, தளபதி அவர்கள் வந்து பல வருஷம் கழிச்சு ரிட்டர்ன் வரும்போது தான் அந்த தியரி ஆரம்பிக்குது. காந்தின்றது சாட்ஸ்ல ஒரு பழைய கோட், சக்சஸ்ஃபுல்லா 68 இன்டர்நேஷனல் ஆபரேஷன்ஸை அசால்ட்டா முடிச்ச ஒரு ஆள். அண்ட் அது மட்டும் இல்லாம தளபதினால சாட்ஸ் குரூப்க்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்கணும், அப்படி இல்லைன்னா சாட்ஸ் குரூப்னால தளபதிக்கு ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஆபத்து வந்திருக்கணும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடந்தனாலதான் தளபதி அவர்கள் சாட்ஸ் குரூப்பை விட்டு விலகி நிற்கிறாரு. அதுவும் பல வருஷமா. அப்படியே கட்ட போட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்தீங்கன்னா சாட்ஸை காமிக்கிறாங்க. சாட்ஸ்னா ஸ்பெஷல் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட். சிம்பிளா சொல்லப்போனா தீவிரவாதத்தை தடுக்கிற ஒரு குரூப். அண்ட் அது மட்டும் இல்லாம ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்ல சாட்ஸ்ல ஒரு நியூ அசைன்மெண்ட் வந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா டெரரிசம் மறுபடியுமே முளைச்சிருக்கு. அந்த ஸ்பெஷல் ஆபரேஷனே டெரரிசத்துக்கு எதிராக தான். அந்த டெரரிசத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து ஒர்க் பண்றவன் வந்து ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் மைண்ட் இருக்கிற ஒருத்தன். ரைட், அண்ட் அது மட்டும் இல்லாம நியூ அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லும் போது உங்களை லீட் பண்ண போறது ஒரு புது லீடர் அப்படின்னு ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணுவாரு. புது லீடர் அப்படின்னு மென்ஷன் பண்ணும்போது
இதுக்கு முன்னாடி லீட் பண்ண லீடர் எங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? மேபி அந்த லீடர் வந்து அந்த டெரரிசம் ஸ்குவாட்னால சம்பவம் பண்ணி இறந்திருக்க வாய்ப்பு இருக்கு. சோ அங்க ஒரு மாஸ்டர் மைண்ட் இருந்தா இங்க ஒரு மாஸ்டர் மைண்ட் இருக்கணும்ல, அதுக்காக தான் காந்தி அவர்களை கூப்பிட்டுருக்காங்க. அதனால தான் கோட் டீமுக்குள்ள தளபதி மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்திருக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம நியூ அசைன்மெண்ட்டை சால்வ் பண்றதுல கோட் பழைய டீமுக்குள்ள ஒரு பயங்கரமான பிரச்சனையை உண்டாக்கி இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் தளபதியும் பிரசாந்தும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப பிரபுதேவா என்ன சொல்லுவாருன்னா, பிரச்சனையை விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாரு. பிரச்சனையை விட்டு நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. சோ இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனை இருக்கிறது கன்ஃபார்ம். அது எதனால அப்படின்றத போக போக சொல்றேன். அண்ட் அது மட்டும் இல்லாம சிட்டிக்குள்ள காரணமே இல்லாம பல இடங்கள்ல பாம்பு அடிச்சுக்கிட்டே இருக்கு. அதாவது சுருக்கமா சொல்ல போனா, இப்போ ஒருத்தவங்க பாம்பு வைக்கிறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கோரிக்கை இருக்கும் அவங்க கிட்ட. அந்த கோரிக்கையை வந்து அக்செப்ட் பண்ணலன்னா இந்த மாதிரி பாம்பு வைக்கிறது, ஹைஜாக் பண்றது, இந்த மாதிரிலாம் நடக்கும். ஆனா சோர்ஸே இல்லாம எந்தவித காரணமும் இல்லாம பல இடத்துல பாம்பு அடிச்சுக்கிட்டே இருக்கு. சோ இதை தடுக்க தான் காந்தி அவர்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ட்ரெய்லரோட கடைசியில தளபதியோட யங் கேரக்டர் வந்து வாக்கி டாக்கில ஒரு விஷயம் சொல்லுவாரு. நீ வந்து என்னை தடுக்க பாக்குறியா, நீ வந்து என்னை தடுக்க பாக்குறியா, யாருனாலுமே என்னை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. நல்லா நோட் பண்ணிக்கங்க, இந்த ஒரு டைலாக் சொல்றது வந்து ஸ்டேடியத்துல வச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம அவர் யார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, காந்தி கேரக்டர் கிட்ட. ஒருவேளை அவங்க அப்பாவை எதிர்த்து அவன் நின்றுட்டு இருக்கலாம். அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான் இந்த ஒரு சீன். இதுல பையனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு பழைய சாட் ஸ்குவாடுக்கு எதிராவே. அண்ட் அது மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடி சீன்ல வந்து பிரபுதேவா பையனை விசாரிச்சுக்கிட்டு இருப்பாரு. எதுக்காக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த யங் கேரக்டர் வந்து ஒரு பயங்கரமான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு சைலண்டா. அது வந்து ஸ்குவாடுக்கு தெரிஞ்சனால விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம சாட்ஸ்ல ஒரு புதிய அசைன்மெண்ட் அந்த பையனுக்கு எதிராக தான். நான் சொன்ன பாத்தீங்களா, பிரசாந்தும் தளபதியும் சண்டை போடுறதுக்கு காரணமே அந்த ஒரு பையனா இருக்கலாம். ஆனா என் பையன் வந்து அப்படி பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து கண்மூடித்தனமா ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு பையனை. சோ மேபி ஸ்டேடியத்துல பாம்பு வச்ச மாஸ்டர் பிளான் வந்து இந்த ஒரு யங் தளபதியா கூட இருக்கலாம். அப்ப டெரரிசம் ஸ்குவாடோட லீடர் வந்து பையனா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு பயங்கரமான டெரரிசம் ஸ்குவாட லீட் பண்றது வந்து பையன், அதுக்கு ஆப்போசிட்டா அதை எதிர்த்து அவங்க அப்பா நின்னுட்டு இருக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தளபதி பர்த்டே ஸ்பெஷலா ஒரு ட்ரெய்லர் விட்டுருந்தாங்க பாத்தீங்களா, அதுல வந்து க்ளோன் மேக்கிங் பண்றது இந்த ஒரு யங் கேரக்டர். ஆனா இந்த ஒரு கிளிம்ஸை வந்து அங்க டீஸ் பண்ணாங்க, ட்ரெய்லர்ல டீஸ் பண்ணல. சோ மேபி இவன் வந்து குளோன்களை கொண்டு தீவிரவாதம் நடத்திட்டு இருக்கலாம், அதுவும் அவங்க அப்பாவோட டிஎன்ஏ வச்சு. ஏன்னா அப்பா ரொம்ப புத்திசாலி, குளோனும் அந்த அளவுக்கு புத்திசாலியா இருந்தா நம்மள யாருமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா வேற யாரோ ஒருத்தன் குளோனை உருவாக்கி டோட்டல் கதையுமே கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம தளபதி அவர்கள் வந்து ஸ்டேடியத்துக்கு மேலதான் நின்று சண்டை போட்டுட்டு இருக்காரு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, கமெண்ட்ரி கொடுக்குற இடமும் மேலதான் இருக்கும். சோ ஆப்போசிட்டா நிக்கிறது வந்து அப்பாவும் பையனும். ஒன்னு தீவிரவாதத்தை நடத்திட்டு இருக்கிறது வந்து தளபதியோட பையனா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா பையன் ஏஜ்லயே இருக்க சிம்லர் ஏஜ்ல சிம்லர் ஃபேஸ்ல இருக்க ஒரு குளோனா இருக்கலாம். சோ விபி ஏதோ சமைச்சுக்கிட்டு இருக்காரு, அது நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள் கிட்ட வேண்டிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம பெக்கப் பிரபுவோட அப்பா வந்து இது வந்து ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சோ ஃபேமிலிக்குள்ள நடக்கிற ஒரு ஃபைட்டா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு இந்த தியரியை வச்சு பார்த்தா. ரைட், அடுத்து என்ன பாத்தீங்கன்னா, நான் போன வீடியோல ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். என்னன்னா டெசர்ட் ட்ரெயின் ஃபைட் சீன்ல தளபதி போட்ட சண்டையில மைக் மோகனோட பையனும் இறந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் மைக் மோகன் தளபதியை ரிவெஞ்ச் எடுக்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். கரெக்டா? போன வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்க்காதவங்க இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் பாருங்க. மைக் மோகன் வந்து பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறதுல இருந்து இந்த ஒரு தியரி ஸ்டார்ட் பண்றேன். ரைட், மைக் மோகன் வந்து இந்த ஒரு படத்துல பயங்கர புத்திசாலி ஒரு வில்லனா இருக்க வாய்ப்பு இருக்கு. பையன் இறந்தனால ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தளபதி கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கம்பேக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தளபதி எப்படியாவது போட்டு தள்ளிடணும். ஆனா அதுக்கு முன்னாடி சாதாரணமா அவன் சாகக்கூடாது, நான் பட்ட வழியை அவனும் படணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 20 வருஷம் வெயிட் பண்ணிருக்காருங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றேன். 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் மைக் மோகனால தளபதிக்கு பயங்கரமான பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. எதனால அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மைக் மோகன் பையனை தளபதி அவர்கள் ஒரு ஆக்சிடென்ட்ல கொன்னனால. அண்ட் அது மட்டும் இல்லாம மைக் மோகன் வந்து 20 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, ரிவெஞ்ச் எடுக்க 20 வருஷமா காத்துக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மேபி அந்த 20 வருஷத்துக்குள்ள அவர் வந்து குளோனிங் ப்ராசஸ்ல ஈடுபட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பதுங்கி இருந்து பயங்கரமான வேலையை பார்த்திருக்காரு. ரைட், இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் மைக் மோகனோட மெயின் டார்கெட் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, காந்தி கிடையாது, காந்தியோட பையன். பையனை கொண்டுட்டோம்னா நான் பட்ட வேலையை அவனும் படுவான் அப்படின்னு சொல்லிட்டு பையனை தான் மெயினா டார்கெட் பண்றாரு. அதுக்காக அவர் மெயினா கையில் எடுக்கிற ஆயுதம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குளோனிங். அந்த ஒரு குளோனிங் ப்ராசஸ்க்காக தான் பாஸ்ட்ல இருந்து பிரசன்ட் வரையும் இவ்வளவு லாங் கேப் எடுத்திருக்காரு. மைக் மோகன் வந்து பேங்காக்ல வச்சு தளபதி அட்டாக் பண்ணும்போது அவரோட வைஃப் வந்து பிரெக்னெண்டா இருப்பாங்க. ஓகேவா? இந்த ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்காங்க. மேபி அந்த ஒரு குழந்தை வந்து ஸ்னேகாவோட கருவிலே இறந்திருக்க வாய்ப்பு இருக்கு இந்த ஒரு சேசிங் சீனால. சோ அந்த குழந்தையோட உடம்புல இருந்து ஜெனடிக் டிஎன்ஏவை எடுத்து குளோன்களை உருவாக்குற ப்ராசஸ்ல இறங்கி இருக்க வாய்ப்பு இருக்கு. குளோன்களை இத்தனை வருஷம் கழிச்சு உருவாக்கி பிரசன்ட்ல காந்திக்கு பிரச்சனை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. சோ மைக் மோகனோட மெயின் டார்கெட் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பையன் தான். அதுக்கு முக்கியமான எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு சீன். இந்த ஒரு சீன்ல
இல்லப்பா நீங்க வந்து ஆபத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பையன் சொல்றாரு. ஆனா உண்மையா ஆபத்துல இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பையன் தான். ஜஸ்ட் மிஸ்ல பையன் நவுந்தனால அந்த ஒரு புல்லட் வந்து அப்பா மேல இறங்கி இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம எல்லா சீன்லயும் அப்பா வந்து பையனை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி தான் காட்டுவாங்க. சோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா பையன் வந்து டேஞ்சர்ல இருக்கான் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த ஒரு சீன்ல கூட அந்த டெவில் ஹெல்மெட் போட்ட ஒருத்தன் வந்து தளபதி வந்து அட்டாக் பண்ணல, பக்கத்துல இருக்கிற யாரையோ வந்து டார்கெட் பண்ணி போய்கிட்டு இருக்கான். அது தளபதி வந்து தடுத்து சண்டை போட்டுட்டு இருக்காரு, அவ்வளவுதான். அண்ட் அது மட்டும் இல்லாம நான் ஃபர்ஸ்டே ஒரு விஷயம் சொன்ன பாத்தீங்களா, ஒருத்தவங்க வந்து பாம் வைக்கிறாங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு கண்டிப்பா ஒரு விஷயத்தை டிமாண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. மேபி வில்லனுங்க வந்து டிமாண்ட் பண்றது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தளபதியோட பையனா இருக்கலாம். சோ சாட்ஸ்ல புதிய அசைன்மெண்ட் டெரரிசத்துக்கு எதிராக தான் அப்படின்ற போது பையனை கூட கொடுத்துட்டு கூட நம்ம காப்பாத்திக்கலாம். இங்க பல லட்சம் உயிர்கள் வந்து இறந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சாட்ஸோட பழைய ஸ்குவாட் வந்து தளபதி கிட்ட சொல்ல வாய்ப்பு இருக்கு. என் பையனெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ப்ரொடெக்ட் பண்ற சீனா கூட இந்த ஒரு சீன் இருக்கலாம். ரைட், இப்போ ஆரம்பிக்குது மெயின் சம்பவமே. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா பையன் கேரக்டருக்கு வந்தீங்கன்னா ட்ரெய்லர்ல எல்லா இடத்துலயுமே பையனை வந்து டிஏஜிங் பண்ணல, ஒரு சில இடத்துல மட்டும் தான் பண்ணிருக்காங்க. அதுக்கான முக்கியமான காரணத்தை இப்ப நான் சொல்ல போறேன். அதாவது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சீன்லயும் ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் மகனை தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெளிவா தெரியுது. இங்க ஒரு மெயின் பிரச்சனையே என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் அப்பா வந்து பையனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருக்க முடியாது. கரெக்டா? ஏதாவது ஒரு சின்ன கேப் கிடைச்சாலும் பையனை கொண்டுருவாங்க. பையனுக்கு வர சண்டையும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த ஒரு சுச்சுவேஷன்ல பையனை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு ஏதாவது தியரி இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ரைட், நான் சொல்ல ஆரம்பிக்கிட்டா. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த ஒரு ஃப்ரேம்ல அப்பாவும் பையனும் இருக்கிறத பார்த்திருப்பீங்க. இந்த ஃப்ரேம்ல வந்து அப்பாவோட சட்டையை வந்து பையன் போட்டிருக்கான், அப்பாவோட கண்ணாடியுமே பையன் போட்டிருக்கான். கரெக்டா? இந்த ஒரு ஃப்ரேம்ல பயங்கரமான ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்பாவோட ரூபத்துல பையனும் பையனோட ரூபத்துல அப்பாவும் மாறி இருக்காங்க. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா காந்தி வந்து அவங்க பையன் மாதிரி மாறி இருக்காரு, பையன் வந்து காந்தி மாதிரி மாறி இருக்காரு. எதுக்காக கெட்டப் மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பையனை வந்து எனி டைம் ப்ரொடெக்ட் பண்ண முடியாது அப்படின்றனால அப்பா வந்து பையன் ரூபத்துல மாறி இருக்காரு. இப்போ கொல்ல வரவங்க எல்லாருமே பையன் நினைச்சிட்டு அப்பாவை தான் டார்கெட் பண்ணுவாங்க. சோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, சாட்ஸ்ல ஒரு பழைய கோட், தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், வயசானாலும் சரி எங்க இருந்தாலும் சரி. சோ இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எதிரிங்க வந்து டிமாண்ட் வச்ச மாதிரி பையன் ரூபத்துல இருக்கிற அப்பா வந்து தானா போய் சரண்டர் ஆகி அங்க ஒவ்வொருத்தனையா போட்டு தள்ள வாய்ப்பு இருக்கு. அப்பதான் இந்த ஒரு ஃப்ரேம் வந்து மூவில வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா எதிரியோட இடத்துக்கே அப்பா போனதுனால அங்க உருவாக்கிட்டு இருக்க குளோனை வந்து இவர் பாக்குறாரு, பார்த்து வியக்க வாய்ப்பு இருக்கு. ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல நிறைய குளோன்களை தளபதி மாதிரியே உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு எல்லாத்தையுமே கொன்னுட்டு அந்த இடத்தையே பிளாஸ்ட் பண்ணிட்டு வர கூட வாய்ப்பு இருக்கு. ரைட், இதுதான் என்னோட தியரி. இந்த தியரி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. அண்ட் நீங்க ஏதாவது தியரி வச்சிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, இல்லைன்னா இன்ஸ்டால கூட எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. ஒரு வழியா எந்த ஒரு குழப்பமும் இல்லாம எனக்கு தோணுன ஒரு கதையை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கை கொடுத்துட்டு சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.